பொதுமக்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 5 நாடுகள் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்னால வெளிநாடுகளில் குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலை மிகவும் மோசம். இந்தியர்களுடைய நிலையை பற்றி கவலைப்படக்கூடிய நம்ம ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஈரான். இதில் பாதிக்கப்பட்டிருப்பது ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி ப்ளஸ் அவருடைய நாட்டினுடைய மிக உயர்ந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பெஜஸ்கியான். இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கே, அது உண்மையா? ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, ஒரு சோகமான நிகழ்வுகள் பற்றி. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய ட்ரோன் ஒன்று பக்ரைனில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த கட்டடங்களில் போய் மோதக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக 5 நாடுகள், சவுதி அரேபியா, UAE, பக்ரைனு, கத்தார் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது மட்டுமே ஈரான் தாக்குதல் நடத்துகிறது அப்படின்னு ஈரான் சைடில் இருந்து, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து சொல்லப்பட்டாலும் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் கிடையாது, விமானங்கள் எல்லாமே கட் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக உலகத்தினுடைய எப்போவுமே தீவிரமாக நம்ம மதுரை தூங்கா நகரம்னு சொல்கிற மாதிரி துபாயில் ஏர்போர்ட் எப்போவுமே பிஸியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே திருச்சி ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. துபாயினுடைய ஏர்போர்ட்லையும் அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஈரான் மீது இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது முதல் தவறு. அதே நேரத்தில் ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மீதும் அட்டாக் நடத்தியிருக்கு. டெல் அவீவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டேட் ஆஃப் ஹம்மஸ், அந்த கப்பல் போக்குவரத்துங்கிறது உலகத்தில் 20% அதை நம்பி தான் இருக்குது வர்த்தகமே. இப்போது அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஈரான். இதற்கான காரணம் அப்படிங்கிறது இஸ்ரேல் போர் தொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம்தான். எண்ணெய் உற்பத்திங்கிறது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு. இதனால் எண்ணெய் விலையினுடைய ரேட் ஏறும். அடுத்த வாரத்தில் கச்சா எண்ணெயினுடைய ரேட்டு உலகளாவிய அளவில் பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்கும். வரக்கூடிய வாரம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா திங்கட்கிழமையிலிருந்து பங்குச்சந்தையில் உலகளவில் பெரிய அளவில் வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜபல் அலி துறைமுகம், இது UAEயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம். இந்த துறைமுகம் யாருக்கு சொந்தமானதாக இருக்குன்னா அமெரிக்காவினுடைய US தளங்கள் அங்கே இருக்குது. அப்போது அந்த இடத்துல ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்னால ஏகப்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத்தில் அமெரிக்க படைத்தளம் இருக்குது. அந்த இடத்துலையும் ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கத்தாருடைய அல் உதை அப்படிங்கிற அந்த விமானப்படை தளம் இருக்குல்ல, அங்கேயும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. கமினி அவர்களுடைய மரணம் உண்மையா அப்படிங்கிற கேள்விகள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் கமினி அவர்கள் உரையாற்றக்கூடிய காட்சிகளை கடைசியாக நான் கடந்த 12 மணி நேரத்திற்கு முன்னாடி பார்த்தேன். நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கமினி அவர்கள் பேசி முடித்ததை பார்த்துட்டு தூங்கினேன். இது இந்திய நேரப்படி 12 மணிக்கு உள்ளே நடந்த விஷயம். 12 மணிக்கு மேலே அதிகாலையில் ஒரு 3 மணி அளவில் செய்தியை எடுத்து பார்க்கும்போது அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது. அதுதான் ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் நான் பார்த்த காட்சி. உலகத்தினுடைய மிக முக்கியமான நபர், அதுவும்
ட்ரம்பினுடைய வார்த்தைகளில் அவர் சில விஷயங்களை மையப்படுத்தியிருப்பார்ல, அப்படி கமினி வந்து கமினியை பற்றி சில சொல்ல சொல்லி ஈரான் மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளது, கமினி அவர்களை நாங்கள் தாக்கிவிட்டோம், அவர் இப்போது உயிரோடு இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது ட்ரம்ப் அப்படிங்கிற தனி மனிதனுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் ஈரான் அரசு அந்த ஒரு வார்த்தையை இன்னும் சொல்லவே இல்லை. கமினி அவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த போரை நடத்தக்கூடிய தலைவன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவலை எதிரிகள் பரப்பத்தான் செய்வாங்க. ஆனால் அதை தாண்டி போர் புரியக்கூடிய வீரர்கள் தன்னுடைய தலைவனுடைய மரணம் நிகழலை அப்படிங்கிறத நம்பி போர் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த போரில் ஜெயிக்க முடியும். ட்ரம்ப் சொல்லக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஆத்தென்டிகேட்டடா அப்படின்னு கேட்டால் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். அவருடைய ஆசை இன்னும் 2 நாட்களோ இல்லை அடுத்த 12 மணி நேரத்திலேயோ ஈரான் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் மூலியமாக மாற்றம் நிகழலாம். ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்கலாம். கமினி அவர்கள் டைரக்டாக மறுபடியும் தோன்றி பேசும் வரை இது உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே மாறியிருக்கும். ஆனால் நெதன்யாகு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. சிங்கத்தின் கர்ஜனை வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அவங்க நாட்டினுடைய கொடி, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய விஷயம், ஷாக்களுடைய கொடி, இது எல்லாத்துலேயும் சிங்கங்கள் இருக்கும். அப்போது சிங்கத்தின் கர்ஜனை அப்படிங்கிற விஷயம், இந்த போரை அவங்க எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள், இதை மையப்படுத்தி ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் 2 நாடுகளுமே சில பெயர்களை வச்சுருக்காங்க. அந்த பெயர்களை தாங்கி தான் இந்த போர்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய டெல் அவீவ் அப்படிங்கிற நகரமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஈரான் 5 இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராகவும், அதுவும் 5 இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய US தளங்களுக்கு எதிராக போர் நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் இஸ்ரேலுடைய ஜெருசலேம்லேயே அட்டாக்கையும் நடத்தியிருக்காங்க. பூஜ் கலிபா அப்படின்னு உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் இப்போது ஆபத்தில் இருக்குது. அந்த கட்டடத்தில் ஏகப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வெளியேற்றணும் அப்படின்னு இப்போ அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ துபாயில் UAEயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்று இந்த பூஜ் கலிபா. உலகத்திலேயே அழகான கட்டடம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அழகான கட்டடம் சரிந்து விழக்கூடிய காட்சிகளை இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனுடைய அடிப்பகுதியில் ஏகப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கிது. Chico, ahora sí se puso. ¿Qué pegó? Le tiraron. No. ¿A qué le pegó? Bueno, muchachos. ¿A qué le pegó? Algún calibre. Me estás jodiendo, boludo. Mirá la grúa, boludo. ¿Se mueve la grúa? No. ஈரான் அரசு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை உலகத்துக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தொடங்கி விட்டீர்கள், இனி முடிவு அப்படிங்கிறது உங்கள் கையில் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பதிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. பாரசீக வளைகுடா பற்றி எரிகிறது, நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நாங்கள் நசுக்கப்படுவதை உலக நாடுகள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி ஈரானுக்கு எதிரான அநீதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்வதை பார்த்துட்டு சீனாவும் ரஷ்யாவும் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் முறையிட்டு இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமெரிக்கா அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை கிழிச்சு குப்பையில் போடக்கூடிய வகையில் வீட்டோ அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சீனா ப்ளஸ் ரஷ்யா கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷனை நீர்த்து போக செஞ்சிருச்சு. இந்த வீட்டோ அப்படிங்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்கா ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின். 2வது, உலகின் அமைதியான நாடுகள் மீது தொடர்ச்சியாக அமெரிக்கா அத்துமீறி அரசர்கள் காலத்தில் நடந்த போர் முறை மாறி இப்படி அராஜகம் செய்து கொண்டிருப்பதை இந்தியா உள்ளிட்ட ஜனநாயக நாடுகள் தட்டி கேட்பாமல் இருப்பது வருத்தத்திற்குரியது. இதனால் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு கேட்டால் அங்கே சிக்கி தவிக்கக்கூடிய இந்தியர்களும் தான். ஈரானை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண இந்திய அரசு இஸ்ரேலை விட்டு வெளியேறுங்கள் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, மோடி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் போயிட்டு வந்தார். அதனால் அது சேஃபஸ்டான ஒரு நகரம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை. எது எப்படியோ இன்னைக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 நாடுகள்
பாரசீக வளைகுடா, ஓமன் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக விமான நிலையங்கள் எல்லாமே துபாய், UAE உள்ளிட்ட இடங்களில் விமான நிலையங்கள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு. இந்தியர்களை பற்றிய கவலையும், நேற்றைய தினம் ஒரு பள்ளி குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க ஈரானில் அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள் பார்த்தோம். அதில் 40 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ தேதிக்கு 60 அப்படிங்கிற லிஸ்ட் போயிருக்கு. இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாயிருக்கும்னு தெரியல. ஈரானில் இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்கிறதா செய்திகள் சொல்லுது. ஆனால் 1000க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் இறந்திருக்கலாம். இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இனப்படுகொலை தான் அப்படிங்கிறத வால்இண்டேராக உலகம் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். இதற்கு தக்க பதிலடி அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்படுமா? பிஞ்சு குழந்தைகளுடைய உயிரை காவு வாங்கி இருக்கக்கூடிய காம அரக்கன்களுக்கு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரியான நேரடியாக மாமா வேலை பார்த்த ட்ரம்ப் மாதிரியான நபர்களுக்கு உலக நாடுகள் என்ன தண்டனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு அதற்கான பதில் தெரியாமல் நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்து தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.